நான் இப்போ போட போகிறது பொங்கல் கோலம் 13.7 வரிசை இடைப்புள்ளி. வாங்க பார்க்கலாம் எப்படி போகிறதுன்னு. இந்த கோலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 13 புள்ளி வச்சுட்ருக்கேன். 5 6 7 11 12 13 வச்சாச்சு. இடைப்புள்ளி வச்சுட்ருக்கேன். நீங்கள் வந்து அந்த மிடில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி இது பண்ணிக்கணும். 2 சைடு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். ஏழு 1 2 3 4 7. இப்போ இந்த பக்கம் வச்சுட்ருக்கேன். இன்னும் ஒரே ஒரு வரிசை 7 வரிசை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பானை இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வரேன். அப்போ தான் அந்த ஷேப் கிடைக்கும். ஃபஸ்ட்லேயே பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு கார்னராக நம்ம எடுக்கிறோம். இப்போ அந்த லேயர் பொங்கல் பொங்கி வர மாதிரி லேயர் போட்டாச்சு. இப்போ பானை ஷேப் கொண்டு வரேன். ரொம்ப ஈஸியாக கொண்டு வரலாம். ஒரு கார்னர் மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அந்த மிடில் வந்து என்னென்னா 4 புள்ளி வந்து வர்றது மட்டும் பார்த்தா டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு தெரியுது. அதை பேஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இதை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு டிசைன் நம்ம வந்து டிசைன் வந்து இந்த டிசைன் இல்லை, எந்த டிசைன் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். நான் வந்து இப்போ என்னென்னா ஒரு 2 லைன் மட்டும் போட்டுறேன். அடுத்த இது ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து என்னென்னா எல்லா பானையும் நம்ம வந்து ஒரே இதில் ஷேப் கொண்டு வர மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல வரப்போ கன்ஃபியூஷன் ஆரம்பிக்கும். பட் அதையே நீங்கள் மைண்டில் பிளான் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த பார்த்திங்கன்னா அந்த 4 புள்ளி நம்மளுக்கு தெரியுதா, அந்த 4 புள்ளி தெரிகிற மாதிரியே நம்ம கொண்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்தது இந்த சைடு ஒரு இதுவாக நம்ம க்ரியேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அந்த பானை எல்லாமே என்னென்னா தனித்தனியாக இல்லாமல் ஒரே இடத்துல ஒரே மாதிரி கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு லைன் அந்த இடத்துல ஒரு திக்னஸ் கொடுக்குறேன் நான். இதே மாதிரி எல்லா பானைக்குமே கொடுக்கணும். அடுத்தது அந்த பானையை ஜாயின் பண்ணுறது. உங்களுக்கு பார்த்தவே ஈஸியாக தான் இருக்குது. இது கஷ்டமான இதெல்லாம் கிடையாது. கரெக்டாக புள்ளி வச்சுட்டு அந்த எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் பிளான் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிடுறோம். நாலு பானை முடிஞ்சுது. இப்போ 5வது. ஒரு இது லைன். இப்போ அந்த இடத்துல அகெயின் ஒரு பானைக்கும் அந்த இதில் வந்து திக்னஸ் கொடுத்துட்டே வரும். இப்போ 6வது. டோட்டலாக 6 பானை. பானை ஷேப் கிடச்சாச்சு. பானை 6 பானை போட்டாச்சு. இப்போ என்னென்னா ஒன்றுக்கும் நம்ம வந்து டிசைன் வந்து யோசித்து வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கொடுத்துட்டு வரோம். இதெல்லாமே நம்ம பொங்கல் டைமில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற நிறைய பேர் வருவாங்க.
அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டிசைனோ ஏதாவது ஒன்று பண்ணால் எல்லாத்துக்குமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எல்லாருமே வீட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக போட ஆரம்பிப்பாங்க. நான் என்ன பண்ணால் ஒரு பானைக்கு இதில் ஒரு புள்ளி புள்ளியாக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நான் போட்டு வரேன். நீங்கள் இந்த இதுதான் போடணுன்ட்டு இல்லை, என்ன டிசைன் வேணாலும் போடலாம். எல்லா பானைக்கு நடுவில் டாட் 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 வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றுக்கும் நம்ம கொடுத்தாச்சு. ரெண்டு இதுக்கு நம்ம அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சிடும். பொங்கல் வைக்கிறோன்னா அந்த இடத்துல முன்னாடி வாசலில் இந்த மாதிரிலாம் ஒரு கோலம் போட்டோம்னா எல்லாருமே என்னென்னா கோலம் பார்ப்பாங்க, நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி கோலங்கள் போட்டோன்னா ரசித்து பார்ப்பாங்க. அந்த இடமே அழகாக இருக்கும். இப்போ என்னென்னா நான் இதில் அந்த பானையிலையும் இன்னொரு டிசைன் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது மிடில் வந்து என்னென்னா ஒரு டிசைன் கொண்டு வரேன். அது வந்து பூ ஃபார்மில் கொண்டு வந்துட்டுருக்கேன். கருவாக கொண்டு வந்துட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக போடலாம். இதே வந்து என்னென்னா ஸ்டார் மாதிரி வச்சு போடலாம். ஆல்ரெடி அதுக்குள்ளே ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டாரையும் அப்படியும் ஜாயின் பண்ணலாம். இதை வந்து ஈஸியாக வேறு மாதிரி ஜாயின் பண்ணலாம். இப்போ மிடில் வந்து ஒரு லைன் சும்மா ஜஸ்ட் லைக் நீங்கள் அப்படியே நீங்கள் தோன்றதை நீங்கள் கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணுன்ட்டு இல்லை. அதில் ஒரு இது டாட் கொடுத்துட்டு இன்னொரு இதில் அப்படியே ப்ளைனாக விட்டால் அது ஒரு டிசைன் இருக்கும். இப்போ நான் வந்து அப்படியே மூணு புள்ளி வச்சிடுறேன். பார்க்குறதுக்கு அட்ராக்டாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறேன். சின்ன சின்ன குழந்தைங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலாம் வீட்டில் இருக்கிறப்போ, சும்மா இருக்கிறப்போ. இப்போ என்னென்னா அந்த பானைக்குள்ளே இன்னொரு டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ பானையில் ஒரு டிசைன் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். டிசைன் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் இதே இதுனா என்னென்னா அப்படியே இல்லைனா கூட நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லைன் மாதிரி வெர்டிக்கல் லைன் இல்லைனா ஹரிஜான் அது ஒரு டிசைன் இருக்கும். அதில் ஒரு டிசைன் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்றேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ பானை ஷேப்பு அது இல்லாமல் ஒரு டிசைன். பார்க்குறதுக்கு பானை பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். மிடில் வந்து ஒரு கேப் கொடுத்துட்டுனா அது ஒரு பூ டிசைன் மாதிரி பார்க்கறதுக்கு முழுமையாக பார்க்குறப்பன்னா ஒரு நல்ல ஒரு டிசைன். வேறு டிசைனும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு டிசைன் நம்ம போடணும், ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். இது ஈஸியான டிசைன் தான். நம்ம வேணும்னா எந்தெந்த இடத்துல வேணுமோ திக்னஸ் கொடுத்துக்கலாம். திக்னஸ் வேணும்னா நீங்கள் கரெக்டாக நல்லா டார்க்காக கொடுத்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஒரு டாட் மட்டும் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு பூக்கோளம் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிடுறேன். நான் ஜஸ்ட் அது தனியாக தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டு அதில் ஜாயின் பண்ணிடுறேன். ஒரு டாட்டுக்கு நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக இது இல்லாமல் இந்த டிசைனில் வேறு டிசைனும் கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல திக்னஸ் பண்ணி விடுறேன். அப்போ என்ன பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்கும். ரெண்டாவது ரெடி ஆயிடுச்சு.
பூ போடுறேன். ரெடி ஆயிடுச்சு. ஒரு பூக்கு இதில் அந்த நல்லா டார்க்காக தெரியறதுக்காக அந்த லைன் நான் கொடுத்துட்றேன். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அஞ்சாவது போட்டேன், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆறாவது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாசலில் பொங்கல் வர்றதுக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். பொங்கல் அன்னைக்கு கட்டாயம் எல்லோரும் லைக் பண்ணுங்க. இப்போ 6மே முடிச்சிட்டேன் நான். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் போட்டிருக்கிற கோலத்தை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.